வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசும் கதை. சுட்டி குழந்தைகளுக்கு குட்டி கதைகள். விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு சரையு நதிக்கரைக்கு போனார். அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கி ஓய்வெடுக்கலாம் முடிவு பண்ணார். அன்னைக்கு இரவு ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் பலா அதிபலா அப்படின்ற 2 அற்புதமான மந்திரங்களை சொல்லிக் கொடுத்தார். விஸ்வாமித்ரர் சொன்னாரு, இந்த மந்திரங்களை கத்துக்கிறதுனால, இந்த மந்திரங்களை உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு பசி, தாகம், தூக்கம், அதனால வர டயர்ட்னஸ் இது எதுவுமே இருக்காது. இந்த மந்திரங்களை சுத்தமான மனசுள்ளவர்களும் தன்னுடைய இந்திரியங்களை, தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சவர்களுக்கு மட்டுமே உபயோகப்படுத்த முடியும். அதனால தான் உங்க 2 பேருக்கும் இந்த மந்திரங்களை சொல்லித்தரேன். இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அன்னைக்கு ராத்திரி சரையு நதிக்கரையிலே அவங்க 3 பேரும் தங்கினாங்க. மறுநாள் காலையில ராமரை விஸ்வாமித்திரர் எழுப்பினார். எப்படி எழுப்பினார் தெரியுமா? கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாத்தூல கர்த்தவ்யம் தெய்வமாகும் அப்படின்னு எழுப்பினார். இந்த ஸ்லோகத்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? இது வெங்கடேச சுப்ரபாதத்தோட முதல் ஸ்லோகம். இத ஒரிஜினலா சொன்னது மகரிஷி விஸ்வாமித்ரர் தான். அதுக்கப்புறமா வந்த இந்த வெங்கடேச சுப்ரபாதத்துல இது முதல் ஸ்லோகமா எடுத்துட்டு மற்ற ஸ்லோகத்தை எழுதினாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கௌசல்யாவுடைய மிகவும் பிரியமான மகனே ராமா, எழுந்துக்கோ, காலையில சூரிய உதயம் ஆகிற சமயம் ஆயிடுச்சு. எழுந்து இந்த உலகத்துக்காக உன்னோட புனிதமான கடமைகளை செய்ய ஆரம்பின்னு அர்த்தம். ராமரும் லக்ஷ்மணரும் எழுந்து தங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுக்கிட்டு விஸ்வாமித்திரரோட மேல நடந்தாங்க. அப்போ ஒரு ஆசிரமத்துக்கு வந்தாங்க. உடனே ராமர் கேட்டார், இது என்ன ஆசிரமம் அப்படின்னு. விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த இடம் பேரு காமாசிரமம். அதாவது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிவபெருமான் இங்க ஒரு தவத்துல ரொம்ப காலம் இருந்தார். அவர் தவத்திலே இருந்தா பார்வதிக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகாது அப்படின்னு நினைச்ச மன்மதன் அவருடைய தவத்தை கலைக்கிறதுக்காக தன்னுடைய அம்பை அவர் மேல விட்டான். இதனால கோபமடைஞ்ச சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து அந்த இடத்திலேயே மன்மதனை பஸ்மமாக்கிட்டார். காமனை கொன்ற இடங்கிறதுனால இந்த இடத்துக்கு காமாசிரமம்னு பேரு அப்படின்னு சொன்னார். அங்க இன்னும் கூட நிறைய யோகிகள் தினமும் சிவபெருமான பூஜிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அவர்களுடைய ஆசிரமத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனார். அவர்கள்லாம் 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள நல்லா உபசரிச்சு அன்னைக்கு ராத்திரி அங்கேயே தங்கிக்க சொன்னாங்க. அங்கேயே விஸ்வாமித்திரரும் 2 ராஜகுமாரர்களும் அந்த ராத்திரியை கழிச்சாங்க. அடுத்த நாள் அந்த யோகிகளுடைய உதவியால ஒரு போட் எடுத்துக்கிட்டு அவங்க கங்கை பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. திடீர்னு ரொம்ப சத்தமா இருந்தது. அதாவது ஏதோ விழற மாதிரி சத்தம் கிடையாது, 2 பெரிய சக்திகள் சேர்ற மாதிரி ஒரு சத்தம். இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு அந்த ராஜகுமாரர்கள் கேட்டாங்க. உடனே விஸ்வாமித்திரர் சொன்னாரு, இது சரையு நதியும் கங்கை நதியும் சேர்ற ஒரு சங்கமம். அந்த சங்கமத்தினால வர சத்தம் தான் இது. ராமா லக்ஷ்மணா 2 பேரும் மௌனமா கங்கைக்கும் சரையையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ராஜகுமாரர்களும் குரு சொன்னபடி 2 நதிகளுக்கும் தங்களுடைய மரியாதையான பிரார்த்தனைய செஞ்சாங்க. அந்த காலத்துலாம் நதிகளை சாதாரணமா ஏதோ தண்ணி போற இடம் நினைக்கல. அது இந்த பூமியோட உயிர் நாடிங்கிறத அந்த காலத்து மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிட்டு இருந்தாங்க. அதனால நதிகளை தாயா மதிச்சாங்க. அதுக்கு என்னைக்கும் பூஜை பண்ணாங்க. எதை நம்ம புனிதமா நினைக்கிறோமோ அது என்னைக்குமே அசுத்தம் பண்ண மாட்டோம். அதனால்தான் நதிகள் ரொம்ப கிளீனா அந்த காலத்துல இருந்துச்சு. இப்படி நல்ல விதமா பூஜை பண்ணதுக்கு அப்புறமா, பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறமா மேல போனாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா ஒரு ரொம்ப அடர்ந்த காடு வந்தது. அந்த இடத்துல ராமரையும் லக்ஷ்மணையும் நடத்தி கூட்டிட்டு போனார் விஸ்வாமித்திரர். காடு ரொம்ப
செழிப்பா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல ஒரு மயான அமைதி இருந்தது. இப்படி பார்த்துட்டே போனாங்க. இப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாரு, ராமா, இந்த இடத்து பேரு தண்டகாரண்யம். ஒரு காலத்துல ரொம்ப செழிப்பான ஒரு காடாதான் இந்த காடு இருந்தது. ஆனா இப்போ ஒரு கொடூரமான யக்ஷினி, தாடகான் பேரு, இந்த தாடகை இந்த இடத்த அப்படியே நாசம் பண்ணி வச்சிருக்கா. அவ நர மாமிசம் சாப்பிடுறா. அதனால இந்த பக்கம் மக்கள் யாருமே வரத்துக்கு பயப்படுறாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பயமுறுத்தி இந்த காட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்கா. உன்னை எதுக்கு இங்க தெரியுமா கூட்டிட்டு வந்தேன்? நீ இந்த தாடகையை இப்ப கொல்லணும். இந்த கொன்னாதான் இந்த அழகான காடு ஒரு பெரிய சாபத்திலேருந்து வெளிப்பட்ட மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னார். உடனே ராமருக்கு ஒரு சந்தேகம். முனிவரே, நீங்க இந்த தாடகை ஒரு யக்ஷினின்னு சொல்றீங்க. ஒரு யக்ஷினிக்கு எப்பவுமே இவ்வளவு சக்தி இருக்க முடியாது. யக்ஷர்கள் அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் கிடையாது. எப்படி இந்த தாடகை மட்டும் இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டார். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், ரொம்ப கரெக்டான கேள்வியை தான் கேட்டிருக்க ராமா. அது காரணத்தை சொல்றேன். இந்த தாடகையோட கதையை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். சுகேதுன்னு ஒரு யக்ஷன் இருந்தான். இந்த யக்ஷர்கள் இப்போ இந்த பூமியில வெறும் மனிதர்கள் மட்டும் இல்லை, பலவிதமான உயிரினங்கள் இருந்தது. அதுல தேவர்கள், முனிவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள், ராட்சசர்கள், மாதிரி பலவேறுபட்ட உயிரினங்கள் இருந்தாங்க. இல்லை, இந்த யக்ஷர்கள்ங்கிறவங்க அவ்வளவு ரொம்ப சக்தி வாய்ந்தவர்கள் கிடையாது, உடல் பலம் மிக்கவர்கள் கிடையாது. அப்படி ஒரு சுகேதுன்னு ஒரு யக்ஷன் இருந்தான். அந்த யக்ஷன் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு பிரம்மாவை பிரார்த்தனை பண்ணான். பிரம்மாவும் உனக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பெண் பிறப்பா, அவளுடைய சக்தி 1000 யானைகளுக்கு ஈக்குவலண்டா இருக்கும், அவ ரொம்ப அழகாவும் இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். அதே மாதிரி சுகேத்துக்கு தாடகைங்கிற ஒரு அழகான ஒரு பெண் பிறந்தா. அவ 1000 யானை பலத்தோட வளர்ந்தா. சுகேத்து தன்னுடைய மகளை சுண்டன் அப்படின்ற இன்னொரு யக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார். ஒரு தடவை சுண்டன் அகஸ்தியர் மகரிஷி கோவப்படும்படி ஒரு பெரிய தவறு செஞ்சு, அதனால அகஸ்திய முனிவர் அவனை சபிச்சு அவன் இறந்துட்டான். இந்த சுண்டனுக்கும் தாடகைக்கும் ஒரு மகன் இருந்தாங்க, மாரீச்சன். இப்போ சுண்டன் இறந்ததை பார்த்து தாடகையும் மாரீச்சனுக்கும் பயங்கர கோபம் வந்துச்சு. அகஸ்தியரை கொல்லவே பார்த்தாங்க. ஆனா இதனால கோவப்பட்ட அகஸ்தியர் மாரீச்சனை ராட்சசனா போறபடி சபிச்சிட்டார். அதே மாதிரி தாடகைய நீ ஒரு கோரமான யக்ஷினியா மாறிடுவேன்னு சாபம் கொடுத்துட்டார். அன்னிலேருந்து தாடகையும் மாரீச்சனும் இங்க வரவங்க எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வழியா ஒரு மனிதன் கூட உள்ள நுழைய முடியாது. நுழைஞ்சா அவனை இந்த தாடகை சாப்பிட்டுருவான். அதனால இந்த தாடகையை நீ இப்ப கொல்லணும். ஆனா இந்த தாடகை ஒரு பெண்ணாச்சே, அவளை எப்படி நம்ம கொல்றது? பெண்களை கொல்றது சத்திரிய தர்மம் கிடையாதேன்னு யோசிக்காத ராமா. இவ ஒரு பெண்ணுங்கிற ஒரு கணக்குக்குள்ள வர ஆளே கிடையாது. இவ ஒரு கொடிய மிருகத்துக்கு சமானம். ஒரு கொடிய மிருகம் அங்க உள்ள மற்ற மனிதர்களை கொடுமைப்படுத்தும் போது அந்த மிருகம் ஆனா பெண்ணான்னு பார்க்காம அந்த மிருகத்தை கொல்றது தான் ஒரு சத்திரியனோட தர்மம். இப்போ இந்த தாடகை ஒரு கொடுமையான மிருகம் மாதிரி ஆயிட்டா. இப்போ அவளை நீ கொன்னாதான் இந்த இடம் மீண்டும் பழையபடி ரொம்ப அழகா மாறும் அப்படின்னு சொன்னார். குருதேவரோட வார்த்தையை கேட்ட ராமர், சரி குருவே, அப்படியே ஆகட்டும், நீங்க சொல்றபடியே செய்யறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட வில்ல எடுத்து நாணேற்றி ஒரு லைட்டா ஒரு சத்தம் பண்ணார். உடனே அந்த சத்தத்தை கேட்டு, அந்த வைப்ரேஷனை கேட்டு அந்த ஹோல் காடு அதிர ஆரம்பிச்சது. இந்த சத்தம் அந்த காட்டுல இருந்த தாடக காதுலயும் விழுந்தது. ஆஹா, நம்மளை எதிர்க்கிறதுக்கும் நம்மளை சேலஞ்ச் பண்றதுக்கும் யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபத்தோட அவ வந்தா. பார்த்தா அங்க 3 மனிதர்கள். ஆஹா, இன்னைக்கு நம்ம எங்கேயும் போகாமே நமக்கு ஒரு வேட்டை கிடைச்சது அப்படின்னு தாடக நினைச்சான். ஆனா ராமரோட சண்டை போடுறது அவ்வளவு ஈஸியா இல்லை.
அவ தன் கையில இருந்த பெரிய பெரிய பாறாங்கற்களையும் வேரோட பெரிய பெரிய மரங்களையும் எடுத்து வீசினான். ராமர் எல்லாத்தையும் எதிர்த்தார். ரொம்ப நேரம் சண்டை போச்சு. விஸ்வாமித்திரர் பார்த்தார், இதே மாதிரி சண்டை போயிட்டு இருந்ததுன்னா ராத்திரி ஆயிடும், ராத்திரியில இவர்களுடைய பலம் அதிகமாகும். அதனால ராமா, இவ கதையை சீக்கிரமா முடிச்சிரு அப்படின்னு சொன்னார். உடனே ராமர் ஒரு பானத்தை எடுத்து சரியா தாடகையோட நெஞ்சில அடிச்சார். தாடகை ஒரு பெரிய அலறலோட ஒரு பெரிய ஒரு மாமிச மூட்டை கீழே விழற மாதிரி தொப்புன்னு அந்த காட்டுல கீழே விழுந்தா. அவ இறந்ததுக்கு அப்புறமா அந்த காடு திருப்பி புனிதமாச்சு. திருப்பி பழையபடி எப்படி அழகா இருந்தோ அதே மாதிரி மாறிடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது போல நிறைய கதைகள் கேட்க பேசும் கதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.